மீண்டும் விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. குஜராத் டைட்டன்ஸ் இந்த போட்டித் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற அணியாக மாறியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை 12 புள்ளிகளோடு முதலாம் இடத்தில் இருக்கிற என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் 6 போட்டிகள் மீதம் இருக்கின்றன. 6 போட்டிகள் 2 வெற்றிகள் பெற்றாலே போதும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முதலாவது அணியாக தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 2ஆம் இடத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் மொத்தமாக 10 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இன்னும் 7 போட்டிகளில் 3 போட்டிகள் மாத்திரம் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் அணியாகும் தகுதி பெறுவதற்கு முக்கியமான ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. 3வது அணியாக RCB அணி, அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இதுவரை 10 புள்ளிகளோடு இருக்கிறார்கள். இன்னும் 6 போட்டிகள் மீதம் இருக்கின்றன. 6 போட்டிகளில் 3 போட்டிகள் வெற்றி பெற்றாலே அவர்கள் தகுதி சுற்று போட்டிக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்புகள். ஆகவே 4ஆம் இடத்தில் பஞ்சாப் கிங் இந்த முறை சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை 10 புள்ளிகளோடு 4ஆம் இடத்தில் இருக்கிறது. 6 போட்டிகள் மீதம் இருக்கின்றன. அந்த 6 போட்டிகளில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்றாலே போதும் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் முகமாக. ஆகவே 5ஆம் இடத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் இதுவரை 10 புள்ளிகளோடு 5ஆம் இடத்தில் இருக்கிறது. இன்னும் 6 போட்டிகள் மீதம் இருக்கின்றன. அவர்களுக்கும் இன்னும் 3 போட்டிகள் வெற்றி பெற்றாலே போதும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தும் முகமாக 6ஆம் இடத்தில் மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்தும் தோல்விகளை சந்தித்து வந்திருந்த அவர்கள் தொடர்ந்து 3 வெற்றிகள் மூலம் இப்பொழுது 6ஆம் இடத்தில் இருக்கிறது. 8 புள்ளிகளோடு இப்பொழுது 6 போட்டிகள் மீதம் இருக்கின்றன. இந்த 6 போட்டிகளில் 4 போட்டிகள் வெற்றி பெற்றால் போதும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கு ஏனைய அணிகளின் வெற்றிகளை இவர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துமா என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 7ஆம் இடத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 6 புள்ளிகளோடு இருக்கிறார்கள். இன்னும் 6 போட்டிகள் மீதம் இருக்கின்றன. 6 போட்டிகளில் 5 போட்டிகளில் முக்கியமாக வெற்றி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அவர்களும் தகுதி பெறுவதற்கு 8ஆம் இடத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மிகவும் சிறப்பான துடுப்பாடு வரிசை கொண்டிருக்கின்ற அவர்கள் இப்பொழுது 4 புள்ளிகளோடு 8ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இன்னும் 7 போட்டிகள் மீதம் இருக்கின்றன. 7 போட்டிகளில் 6 போட்டிகளில் முக்கியமாக வெற்றி பெற வேண்டும். தகுதி சுற்று, அதாவது பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் அணிகளில் ஒன்றாக கருதப்பட. ஆகவே 9வது இடத்தில் ராஜஸ்தான் ராயல் இதுவரை நடந்த போட்டிகளிலே 4 புள்ளிகளோடு 9வது இடத்தில் இருக்கிறது. இன்னும் 6 போட்டிகள் மீதம் இருக்கின்றன. 6 போட்டிகளில் வெற்றி பெற்றால் மாத்திரமே இந்த முறை 2025ஆம் ஆண்டுக்கான IPL பிளே ஆஃப் சுற்றுக்காக தகுதி பெறக்கூடிய அணியாக மாறுவதற்கு ராஜஸ்தான் ராயல் அணி. 10ஆம் இடத்தில் சென்னை சூப்பர் கிங் இதுவரை 4 புள்ளிகள் மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் 6 போட்டிகள் மீதம் இருக்கின்றன. 6 போட்டிகள் வெற்றி பெறும் போது பிளே ஆஃப் சுற்றுக்கான தகுதி பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தும் முகமாக அமைய இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு அணிகளும் தங்கள் அணியை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் போது பிளே ஆஃப் சுற்றுக்காக 4 அணிகள் தகுதி பெறும். ஆகவே தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தெந்த அணிகள் தகுதி சுற்று பிளே ஆஃப் சுற்றுக்காக தகுதி பெறப்போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் விளையாடி சென்று உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாத்துலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.